ராயல் பாஸ், அதாவது கிராக் வித் ஜாக்ல உள்ள எல்லா வீடியோ கோர்ஸு, எல்லா எக்ஸாம் பிடிஎஃப் கோர்ஸு, மார்க் டெஸ்ட், பண்டில் பெய்டு பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 1599 ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ 10% QRSTUVWXYZ are sitting in a pentagon shaped table. Some of them facing inside while some of them facing outside. Okay, but not necessarily in the same order. 5% sit at the each corner. 5% sit at the each side of table. Not more than 2 adjacent person faces the same direction. இதற்கு பேர் தான் பென்டகன். 5 சைடு இருக்கும், சரிங்களா? 5 சைடு இருக்கும். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பென்டகன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, அதாவது கார்னரில் 5 பேர், மிடில் 5 பேர். ஆனால் யார் எந்த டைரக்ஷன் என்ன ஏதுன்னே தெரியாது. ஒரே நிமிஷம் பா, சொல்லுங்கப்பா. ஹலோ ஹலோ மக்களே, ஒரு அப்பா லைவில் இருக்கேன்ப்பா. சார் சொல்லுங்கள் சார். சார் இருக்கு, சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். ஓகே சார், புதுசாக போட்டு கொடுத்து விட்ருங்க சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சாரி மக்களே, சாரி. ஸோ கார்னரில் 5 பேர், மிடில் 5 பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எது கார்னரில் உள்ள இன்சைடு அவுட் சைடா இல்லை மிடில் உள்ள இன்சைடு அவுட் சைடா எதுவுமே கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் கியூ ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூவில் ஸ்டார்ட் பண்ணி தான் நீங்கள் அப்படியே மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ வைஸ் வருஷா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூவோட இமிடியட் ரைட் எக்ஸ், அதே மாதிரி எக்ஸோட இமிடியட் ரைட் கியூ, அதுகளுக்குள்ளே ரெண்டுமே இமிடியட் ரைட் அப்படின்றது தான் வைஸ் வருஷான்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், எக்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், எக்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸை வந்து அவுட் சைடாகவும், இன்னொரு பாசிபிலிட்டி எக்ஸ் இன்சைடும் இருக்கலாம்ல. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 எக்ஸ் இன்சைடாகவும் இருக்கலாம். இருங்க, நான் என்ன சின்னதாக்கிக்கிறேன், மேபி உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? கிளியராக இது வர எல்லாத்துக்குமே? ஸோ எக்ஸ் அவுட் சைடாகவும் இருக்கலாம், இன்சைடாகவும் இருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறான், எக்ஸோட இமிடியட் ரைட்டு கியூ, எக்ஸோட இமிடியட் ரைட் கியூ, அதே மாதிரி கியூவோட இமிடியட் ரைட் எக்ஸ்னா கியூ இன்சைடு இருந்தால் தான் இமிடியட் ரைட் எக்ஸ் வர முடியும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட இமிடியட் ரைட் கியூ, கியூ அவுட் சைடு இருந்தால் தான் இமிடியட் ரைட் எக்ஸ் வர முடியும், சரியா? தேங்க்ஸ் மாரிமுத்து. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தரமான கண்டென்ட் கொடுப்போம், சரிங்களா? சரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கியூவோட தேர்ட் ரைட் வின்றான். கியூவோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் இங்கே வி. கியூவோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் இங்கே வி. ஃபேஸஸ் த ஆப்போசிட் டைரக்ஷன் அஸ் கியூ. அப்போ கியூ இன்சைட்னா இது அவுட் சைடு, ஏன்னா கியூவும் வியும் ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களாம். அப்போ இதில் கியூ அவுட் சைட்னா வி இன்சைட், முடிஞ்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எஸ் சிட்ஸ் 2% அவே ஃப்ரம் வி. வியிலேருந்து 1% அவே 2% அவே, இங்கே எக்ஸ் இருக்கான். அப்போ வியிலேருந்து 1% அவே 2% அவே, இங்கே தான் எஸ் போட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வியிலேருந்து 1% அவே 2% அவே, இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்கான். ஸோ வியிலேருந்து 1% அவே 2% அவே, இந்த இடத்துல தான் எஸ் போடணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆரோட தேர்ட் லெஃப்ட் எஸ் தான். இப்போ நல்லா இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். ஆரோட ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், சாரி எஸ்ஸோட ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், இங்கே தான் ஆர் வரும். பட் ஆர் ஹூ இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போ எக்ஸு கிட்ட ஆர் போட முடியலன்னா எஸ்ஸிலேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பொசிஷன் இங்கே ஆரை போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் தேர்ட் பொசிஷன் இங்கே ஆறு போட முடியலன்னா எஸ்ஸிலேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இங்கே ஆறு போட்டுருங்க. போட்டாச்சா? இப்போ ஆரோட தேர்ட் லெஃப்ட்டு நமக்கு எஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஆரோட தேர்ட் லெஃப்ட் வரணும்னா இதில் ஆர் அவுட் சைட் ஃபேஸ் பண்ணி இருக்க வேண்டும். அதே மாதிரி இதில் ஆரோட தேர்ட் லெஃப்ட் எஸ் வரணும்னா ஆர் இன்சைடு ஃபேஸ் பண்ணி இருக்க வேண்டும்.
இப்படி தேர்ட் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்றத வச்சு தான் நீங்க ஆரோ மார்க்கே இன்சைடா அவுட் சைடான்றதே ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, ஒய்யோட செகண்ட் ரைட்டு இஜெட், ஒய் ஹூ இஸ் அட்ஜசன்ட் டு நெய்தர் நார் நார் வி. அதாவது ஒய் வந்து ஆறு கிட்டே வராத வி கிட்டே வராதா. நல்லா கவனிங்க, ஒய் இங்கேயும் வராது இங்கேயும் வராதுன்னா பேலன்ஸ் உள்ள ஒரே இடம் இங்கே தான் ஒய். அதே மாதிரி இதில் ஒய் இங்கேயும் வராது இங்கேயும் வராது அப்படின்னா பேலன்ஸ் உள்ள ஒரே இடம் இங்கே தான் ஒய். இப்போ என்ன சொல்கிறான், ஒய்யோட செகண்ட் ரைட் இஜெட். ஸோ ஒய்க்கு இன்சைடு போட்டோம்னா செகண்ட் ரைட் ஆர் இருக்கான், அவுட் சைட் போட்டோம்னா தான் செகண்ட் ரைட் இஜெட். அதே மாதிரி ஒய் நெய்தர் நார் ஆர் வின்னு சொல்லிட்டு ஃபேஸ் சேம் டைரக்ஷன் இஸ் இஜெட்டுன்ட்டான். ஒய் இஜெட்டும் சேம் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கான், அவுட் சைடு தான். இப்போ இதில் ஒய் அவுட் சைடு போட்டால் செகண்ட் ரைட் இஜெட் போட முடியாது. ஸோ ஒய்யை இன்சைடு போட்டால் தான் செகண்ட் ரைட் இஜெட். ஒய் இஜெட்டும் ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஒய் இன்சைட்னா இஜெட்டும் இன்சைட். கிளியரா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, டீயோட தேர்ட் லெஃப்ட் டபிள்யூ, டி ஹூ ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் அஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனிச்சுங்க, நாட் மோர் தென் 2% ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன். அப்போ இவன் நான் அவுட் சைடு போட்டேன்னா 4 பேர் அவுட் சைடு ஆயிடுவாங்க. 2க்கு மேலேயே சேம் டைரக்ஷன் இருக்கக்கூடாதுன்னா இது இன்சைட். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐ இன்சைடு போட்டேன்னா 3 பேர் இன்சைடு ஆடுவாங்க. சரிங்களா? நாட் மோர் தென் 2% ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் சொல்கிறான். சரிங்களா? ஒரே நிமிஷம் மக்களே, ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். அப்பா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன்ப்பா, வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் பாருங்க. வாட்ஸ்அப்ல பாருங்கப்பா. so much of disturbance. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் வந்து அவுட் சைடு தான் வருவான். இப்போ யூ டஸ் நாட் ஃபேஸ் சேம் டைரக்ஷன் அஸ் டபிள்யூன்றான். நமக்கு டி உடைய தேர்ட் லெஃப்ட் டபிள்யூன்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தேர்டு பொசிஷன் இருக்க மாதிரி இந்த இடமும் தான் இருக்கு. அதே மாதிரி இதுலையுமே தேர்டு பொசிஷன் இருக்க மாதிரி இந்த இடமும் தான் இருக்கு. ஸோ நல்லா கவனிங்க, இது டிஆர்டபிள்யூ, இது டிஆர்டபிள்யூ, இது டிஆர்டபிள்யூ, இது டிஆர்டபிள்யூ. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் உள்ள லெட்டர் யூ, இதுலையும் பேலன்ஸ் உள்ள லெட்டர் இங்கே யூ. U does not face same direction as W ன்றான். ஓகே, immediate left of R faces inside. R ஓட immediate left faces inside. R ஓட immediate left faces inside. அப்போ U inside னா W கண்டிப்பா அவுட் சைடு தான் இருக்க முடியும். கரெக்டா? W கண்டிப்பா அவுட் சைடு தான் இருக்க முடியும். ஸோ W அவுட் சைடு போட்டோம் அப்படின்னா T ஓட தேர்ட் லெஃப்ட் தான் W வரணுமா? T நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, T faces same direction as T inside தெரிஞ்சது. T இன்சைடுன்னு போட்டால் தேர்ட் லெஃப்ட் W இங்கே போட முடியாது. ஸோ இது T இன்சைட், தேர்ட் லெஃப்ட் இங்கே தான் W ஃபேஸஸ் அவுட் சைட். சரியா? அதே மாதிரி இதில் போனோம்னா இது T இன்சைட், தேர்ட் லெஃப்ட் இங்கே W ஃபேஸஸ் அவுட் சைட். சரிங்களா? இப்போ இந்த பாசிபிலிட்டி எதை வச்சு கேன்சல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே கரெக்டாக அமையுது. இந்த பாசிபிலிட்டி ஏதாவது கேன்சல் பண்ணுறதுக்கான பாயிண்ட் இருக்கா? யூ டஸ் நாட் ஃபேஸ் த சேம் டைரக்ஷன் அஸ் டபிள்யூ. ஸோ யூ இன்சைட்னா டபிள்யூ அவுட் சைடு, யூ இன்சைட்னா டபிள்யூ வந்து அவுட் சைடு. எல்லாமே பக்காவாக பொருந்தது. எப்படி கேன்சல் பண்ணுறது? ஏதாவது க்ளூ இருக்கான்னு பார்ப்போமா? 2 அட்ஜசன்ட் பர்சன் செக் பண்ணுவோம். 2 அவுட் சைடு, ஒரு இன்சைடு, ஒரு இன்சைடு, அவுட் சைடு, இன்சைடு கரெக்டாக இருக்குது. இதுலேயுமே இதுலேயுமே 2 இன்சைடு, ஒரு 2 அவுட் சைடு, 2 இன்சைடு, இதுலேயும் கரெக்டாக இருக்குது. வேறு என்ன க்ளூ இருக்குது? V and Q ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன், Q and V ஆப்போசிட் இருக்காங்க. ஆரோட தேர்ட் லெஃப்ட்டு. மக்களே எதை கேன்சல் பண்ணுறது இல்லை, ரெண்டுமே ஆன்சராக வருதா? ஆரோட தேர்ட் லெஃப்ட் எஸ் இருக்குது. ஆர் இஸ் நாட் எ பீட் நெய்பர் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஒய்யோட செகண்ட் ரைட் இஜெட்டு சேம் டைரக்ஷன், ஒய்யோட செகண்ட் ரைட் இஜெட் சேம் டைரக்ஷன்.
ஒய் இஸ் neither adjacent nor v. TS, T faces same direction as S. ஓகே, ஸோ இதில் T இன்சைடு S இன்சைடு கரெக்டு, இதில் T இன்சைடு S அவுட் சைடு. ஸோ இந்த பாசிபிலிட்டி தான் கேன்சல். சூப்பர். யாரு சூப்பர்யா? மாரிமுத்து அண்டு நிறைய பேர் போட்டிருக்கீங்க. T ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் அஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதில் T இன்சைடு இருக்குது, இதில் S அவுட் சைடு இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ QXT VZ SY URWQ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் யூ. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ இது வந்து TS வேறு வேறு டைரக்ஷன் இருக்கனால அந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ அடுத்து இந்த கேள்வி ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் எதில் முடிக்கலான்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஸோ டோட்டலி பென்டகன். there are two persons sit at the each edge. எட்ஜ்னா மிடில் சைடு தான் சொல்கிறாங்க. 2 persons sit at the each edge. எட்ஜ்னாலே மிடில் சைடு, நாட் கார்னர். எதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி போட்டு வச்சுருக்கோம். வெறித்தனமாக நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவர் திரும்ப போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? தே ஆர் ஃபேஸிங் அட் த சென்டர். ஸோ எல்லாருமே ஃபேஸிங் அட் த சென்டர்ன்ட்டான். ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுது உங்களுக்கு? ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது? ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுது? எனக்கு தெரிஞ்சு Pயில் ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுது. சரியா? ஸோ நான் Pயில் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா P சிட்ஸ் அட் த பாட்டம் சைட் ஆஃப் பென்டகனல் டேபிள். சரியா? ஸோ P இங்கேயும் இருக்கலாம், P இங்கேயும் இருக்கலாம். ஒன்லி 1 person பிட்வீன் P அண்ட் T, TV ஆன் சேம் சைட். எனக்கு PTனா 4 பாசிபிலிட்டியில் போகும். PTயை ஃபிக்ஸ் பண்ணணும் 4 பாசிபிலிட்டி போகும். ஆனால் Pயோட 5th ரைட் யூன்னு சொல்கிறேன், அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். 1 2 3 4 5 யூ இங்கே. இதில் 1 2 3 4 5 யூ இங்கே. Pயோட 5th ரைட் யூன்னு சொல்லியிருக்கான். நல்லா கவனிங்க. யூவோட செகண்ட் லெஃப்ட்டுக்கும் Tக்கும் நடுவில் 4 person. ஸோ யூவோட செகண்ட் லெஃப்ட்டு இவனுக்கும் Tக்கும் நடுவில் 4 person. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 1 2 3 4 இங்கே வரும் T. இந்த இடத்துலையும் 1 2 3 4. ஸோ யூவோட செகண்ட் லெஃப்ட்டுக்கும் Tக்கும் நடுவில் 4 person. ஸோ இங்கே மேலே 4 கீழே 4. அப்போ இங்கே T வரும். இப்போ பாருங்க, டிவி சிட்டிங் ஆன் த சேம் சைட். ஸோ டிவி இங்கே T இருக்கா, இங்கே B. இப்படி போனீங்கன்னா ஈஸி. ஓப்பனிங்ல Pக்கும் Tக்கும் உள்ள 1 person ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பாசிபிள் போகும். புரியுதா நான் சொல்றது? Pக்கும் Tக்கும் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 4 பாசிபிள் போகும். ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணி எதில் ஸ்டார்ட் பண்ணோன்றது முக்கியம். இப்படி போனீங்கன்னா சப்ப சார்பூத்திரியா முடிஞ்சிடும். அடுத்து யூவோட செகண்ட் லெஃப்ட்டுக்கு 1 person இருக்கேன், அவனுக்கு செகண்ட் லெஃப்ட் ஒய். ஸோ யூவோட செகண்ட் லெஃப்ட் இவனுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இங்கே ஒய். யூவோட செகண்ட் லெஃப்ட் இவனுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் இங்கே ஒய். அடுத்து என்ன சொல்றாங்க? ஒய்யோட இமிடியட் ரைட் எஸ். சரியா? ஒய்யோட இமிடியட் ரைட் இங்கே எஸ். ஒய்யோட இமிடியட் ரைட் இங்கே எஸ். ஓகே. The number of person between B and W same as U and S. ஸோ யூக்கு எஸ்க்கு நல்ல 2 பேர் இருக்காங்களா? இங்கே இருங்க. யூக்கு எஸ்க்கு நல்ல இவனும் இருக்கானா? அப்போ விக்கும் டபிள்யூக்கு நல்ல 2 பேர் இருக்கணும். இங்கிட்டு 2 விட்டா W போட முடியாது. ஸோ இங்கிட்டு 2 விட்டாலும் W போட முடியாது. பாசிபிலிட்டி கேன்சல். இதில் யூக்கும் எஸ்க்கு நல்ல 2 பேரா? அப்போ விக்கும் டபிள்யூக்கு நல்ல 2 பேர் தான் இருக்கணும். ஸோ 2 விட்டு இங்கே W போட முடியாது. 1 2 விட்டு இங்கே W போடலாம். கரெக்டா?
கிளியர் தானே? P உடைய ஒரே நிமிஷம் இருங்க. P உடைய ஃபிஃப்த் ரைட்டிவ் 1 2 3 4 5 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து R and W are immediate neighbors to each other. ஸோ R and W immediate neighbors போட்டாச்சு. எக்ஸோட இமிடியேட் ரைட் Q. ஸோ இங்கே தான் எக்ஸோட இமிடியேட் ரைட் Q. சம்மே முடிஞ்சு. சிம்பிள் சம் நம்ம சால்வ் பண்ணுறத பொறுத்து மட்டும்தான் இருக்கு. ஏன்னா பிடி தப்பான இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா பாசிபிலிட்டி நிறையா போகும். ஸோ ஃபுல்லாக ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஃபுல்லாக உங்களை ரீட் பண்ண சொல்கிறேன். ரீட் பண்ணும் போதே P வச்சு U கனெக்ட் ஆகுது, U வச்சு T கனெக்ட் ஆகுது, அப்படி போய் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் போகணும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். PY SX QU WR TV. ஸோ ஆன்சர் கரெக்ட் நமக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். புதுசாக யாராவது கிராஷ் கோர்ஸ் பார்க்குறீங்கன்னா டெய்லியுமே வீடியோ முடிஞ்சதும் நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவோம். சரியா? இதில் பிபிடியை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இதிலே அப்லோடு பண்ணிடுவோம். ஸோ அதிலே பார்த்துக்குங்க நீங்கள். இந்த வீடியோ பக்கத்திலே, இந்த வீடியோ அப்லோட் ஆகுதுல, இந்த வீடியோ பக்கத்திலே அப்லோட் ஆகிடும். ஸோ அடுத்த கேள்வி. ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், எதில் ஸ்டார்ட் பண்ணலான்றதை சொல்லுங்கள். வரையவா அது வரையும். மொத்தம் 10 person sit at the corner and edges, all are facing outside. ஒருத்தவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்குதுன்றாங்க, ஆல் ஆஃப் தம் டீச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்கான் பாருங்க. The person whose name is start with vowel does not sit adjacent to each other. சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ இங்கே இருக்கா, சாரி மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ஒரே நிமிஷம் இருங்க, டயக்ராம் ட்ரா பண்ணிடுறேன். ஃபுல்லாக ரீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா அதை வச்சு தான் என்ன கனெக்ட் ஆகுது, அதை வச்சு அப்படியே கனெக்ட் ஆகிட்டே போகுது. ஸோ ஹிஸ்ட்ரியை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு எல்லாருக்குமே தோணும். ஸோ எனக்கும் அதான் தோணுகிறது. போகலாம். ஸோ கார்னரில் 5 பேர், மிடில் 5 பேர். சரியா? ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அவுட் சைட், அதை போட்டுருவோம். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னர்லேயும் இருக்கலாம், மிடில்லையும் இருக்கலாம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே கார்னர் மிடில்னு பேசியிருக்கான். அப்போ ஹிஸ்ட்ரி கார்னரில் மிடில்லையும் இருக்கலாம், ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கார்னர்லையும் இருக்கலாம். எப்பயுமே ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் மிடில்னு பேசிட்டு அதை நம்ம எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? ஓகேயா? அடுத்து போமா. ஹிஸ்ட்ரியோட தேர்ட் லெஃப்ட் என்னன்றான். ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் லெஃப்ட் என்ன. ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் லெஃப்ட் இங்கே என்ன. அடுத்து பயாலஜி. என்னோட செகண்ட் லெஃப்ட்டு பயாலஜி. சரியா? அப்போ என்னோட ஃபஸ்ட் லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட்டு பயாலஜி. என்னோட ஃபஸ்ட் லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட்டு பயாலஜி. ஓகேயா? அடுத்து என்ன சொல்கிறான்? பயாலஜியிலேருந்து 2 places அவே ஃப்ரம்ல ஓ இருக்காப்புல. ஓ சிட் ஆன் த கார்னர்னு சொல்லியிருக்கான். இதை நல்லா ரீட் பண்ணுங்க. ஓ சிட் ஆன் த கார்னர் 2 places அவே ஃப்ரம் த ஒன் ஹூ டீச்சர்ஸ் பயாலஜி. அப்போ பயாலஜியிலேருந்து 1 place 2 placeனா இங்கிட்ட என் இருக்காரு. பயாலஜியிலேருந்து 1 place 2 placeனா இங்கே ஓ வருவார். ஆனால் ஓ இன் மிடில். அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஓ சிட்ஸ் ஆன் த கார்னர் அப்படின்னு இருக்கான். ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இதில் பயாலஜி இங்கே இருக்கானா 1 2 விட்டு கார்னரில் ஓ போட்டுடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க?
ஓட இமிடியட் லெஃப்ட் ஹிந்தி. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜம்பிள்டாக இருக்கு, எல்லாத்துலேயும் வரிசையாக இருக்குமா, இதில் கொஞ்சம் நம்ம தேடி 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 பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ ஓட இமிடியட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்தி. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? ஹிந்தியோட தேர்ட் லெஃப்ட்ல சி மார்க்கெட்டிங். ஹிந்தியோட தேர்ட் லெஃப்ட்ல எனக்கு சி மார்க்கெட்டிங் இருக்கு. கரெக்டா? ஹிந்தியோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் சி மார்க்கெட்டிங். ஓகே, ஹிந்தியோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் சி மார்க்கெட்டிங். ஓகேயா? அடுத்து both the immediate neighbor of G sit on the corner. One of them teaches finance. 3% sit between G and D. அப்படின்றா D ஓட immediate right I. இப்போ வந்து GDயை தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். G is not immediate neighbor of O. இங்கே வருங்களேன், இப்போ இங்கே G வராது, இங்கே G வராது, பட் G வந்து மிடில் வருவான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் சொல்லியிருக்கான் பாருங்க, both the immediate neighbor of G sits on the corner அப்படின்னு. அப்போ G மிடில் தானே வருவான். கிளியரா? ஸோ அப்போ இந்த ரெண்டு இடத்துல G போட முடியாது. இங்கே G போட்டிங்கன்னா நல்லா கவனிங்க, இங்கே G போட்டிங்கன்னா வந்து நமக்கு 1 2 3 விட்டு D இங்கே போடலாம், I இங்கே போடலாம். அதே மாதிரி இங்கே G போட்டிங்கன்னா 1 2 3 விட்டு இங்கே D போட்டு I போட முடியாது. ஓகே, ஒன் சைடு பாசிபிள், G ரைட்டில் போகிற மாதிரி இங்கே பாசிபிள். இங்கே G போட்டோம்னா 1 2 3 விட்டு D இங்கே போடுவீங்க, ஆனால் இமிடியேட் ரைட்டில் I போட முடியாது. இதே G இங்கே போட்டிங்கன்னா 1 2 3 விட்டு இங்கே G போட்டால் 1 2 3 விட்டு இங்கே D போடலாம், டியோட இமிடியேட் ரைட் I போடலாம். ஸோ இப்போ என்ன செய்கிறது? என்ன எதை ஃபிக்ஸ் பண்ணுறது? இப்போ எதை ஃபிக்ஸ் பண்ணுறது? ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா மக்களே? ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா? மிக்ஸு G I D ஓட இமிடியேட் ரைட் I பர்சன் இன்னொரு செகண்ட் லெஃப்ட் C டீச்சர்ஸ் மார்க்கெட்டிங். G இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் O போட்டேன். M is not a immediate neighbor of physics. Person who teaches maths and physics adjacent to each other. ஸோ இப்போ நம்ம வந்து G இங்கே போட்டோம்னா 1 2 3 விட்டு D போட்டால் I வரல. இங்கே G போட்டோம்னா இங்கே G போட்டால் 1 2 3 விட்டு D, இதோட ரைட்டில் I உட்காருது. வேறு என்ன பாசிபிள்? ஏபிக்கு ஹிஸ்ட்ரி வராதுன்ட்டான். போத் A and P are immediate neighbors of sociology. ஓகே, ஸோ ஏக்கும் பிக்கும் ஹிஸ்ட்ரி வராதான். ஸோ ஏபி இமிடியேட் நெய்பர் ஆஃப் சோசியாலஜின்றாங்க. ஸோ அப்போ இங்கே ஏபி போட முடியாது, சோசியாலஜி, அதாவது இங்கே ஏ போட்டு பி போட்டால் சோசியாலஜி போட முடியாது. இங்கே ஏபி போட்டிங்கன்னா ஏ வந்து வராது ஓ கிட்ட, கரெக்டா? அப்போ ஏபி போட்டு சோசியாலஜி போட முடியாது. அப்போ இங்கே ஏ அல்லது பி, இங்கே ஏ அல்லது பி. ஏபியை ஃபிக்ஸ் பண்ணாதான் நமக்கு G ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல சோசியாலஜி. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யலாம்? இந்த இடத்துல போய் Gயை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். Gயோட 1 2 3 விட்டு இந்த இடத்துல D இருக்கணும். இங்கிட்டு G 1 2 3 விட்டு D போட முடியாது. ஸோ இங்கே D போட்டால் Dயோட இமிடியேட் ரைட் I இஸ் த பபல். அவன் என்ன சொல்லியிருக்கான்? பர்சன் ஹூ ஸ்டார்ட்ஸ் நேம் வித் பபல் டஸ் நாட் சிட் அட்ஜசன்ட் டு ஈச் அதர்னு சொல்லியிருக்கான். அப்போ I பபல்னா இதுதான் நமக்கு P, இதுதான் நமக்கு I. சாரி, ஐன்றேன் பாருங்க, இதுதான் நமக்கு A. அவன் என்ன சொல்லிட்டான்? P டீச்சர்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டான். சரியா? அது மாதிரி போத் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் G சிட் ஆன் த கார்னர் ஆஃப் த டேபிள். ஒன் ஆஃப் தம் ஃபினான்ஸ். G பக்கத்தில் உள்ளவங்கள ஒருத்தர் ஃபினான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ G பக்கத்தில் இவன் என்னது? ஃபினான்ஸ். அங்கிட்டு மார்க்கெட்டிங் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து P கெமிஸ்ட்ரி சொல்லிட்டாங்க. வேற என்ன இருக்கு? வேற என்ன? G and D, Dயோட இமிடியேட் ரைட். போத் A and P are immediate neighbors, teachers sociology. ஓகே, மார்க்கெட்டிங் தருவது. மேக்ஸ் ஃபிசிக்ஸ் adjacent to each other. M is not immediate neighbor of physics.
நல்லா கவனிங்க. இப்போ மேக்ஸ் ஃபிசிக்ஸும் பக்கத்துலையா, சரிங்களா? கன்ஃபார்மா இந்த 2 இடத்துல தான் மேக்ஸ் வரும். கரெக்டா? மற்ற எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. இந்த 2 இடத்துல தான் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வரும். ஏபி வேற என்ன லெட்டர்? எம்எஸ். ஜி இஸ் நாட் இமிடியேட் நெய்பர். ஒரே நிமிஷம், உங்களுக்கு எந்த லெட்டர் மிஸ் ஆகுது? ஏசிடி இஜிஐ. இ மிஸ் ஆகுது. சூப்பர், இ மிஸ் ஆகுது. மேக்ஸ் ஃபிசிக்ஸ் உட்கார வைக்கிறது எதா இருக்கா? பிடிஜி பயாலஜி என் ஐ6 இ. சூப்பர்ல. ஓ கிட்ட இ வராதுல்ல. கரெக்டு தான் மக்களே. ஆல்ஃபா ஏஐ வவ்வல் வந்து பக்கத்தில் வராது. அப்போ ஓ கிட்ட இ வராதுன்னா இ தான் ஃபினான்ஸு, இவர் தான் எம்மு. புரிஞ்சுங்களா? இப்போ எம்மு கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன வரக்கூடாதுன்னு இருக்காங்க? எம் இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு இருக்கான். பட் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஆர் இமிடியட் நெய்பர். ஸோ இங்கே தான் மேக்ஸ் வரும், இங்கே தான் நமக்கு ஃபிசிக்ஸ் வரும். முடிஞ்சு. ஸோ பேலன்ஸ் உள்ளது என்ன? இங்கிலீஷு, அது ஏக்கு போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ மெயின்ஸ் லெவலில் கேட்டால் இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். இந்த பென்டகனல் அரேஞ்ச்மெண்ட் கேட்குறதே ரொம்ப ரேரு. கேட்டால் இந்த அளவு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் வச்சுருக்கேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள்.